அதே காலகட்டத்தில் தான் ஒரு முக்கியமான இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு வேலைக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அப்துல்லா பின் ஹுதாஃபர் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, போயிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்பி வர்றாங்க. வரும்போது என்ன ஆயிருது, அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், கொஞ்சம் கோபம் அதிகமாக உள்ளவர். என்னமோ ஒரு வேடிக்கையா அது ஒரு செய்யறாரு. என்ன ஆயிருது, கோபம் டக்குன்னு ஒரு சுருன்னு வந்துருது. வந்துட்டு என்னங்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டுப்பட சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமா, இவர் அன்சாரியில் ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டுப்பட சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னா, போய் எல்லாம் விறகு சேகரிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. போய் எல்லாரும் விறகு சேகரிச்சுட்டு வராங்க. சொல்லலை எதுக்குன்ட்டு. அப்புறம் கொண்டாந்து வச்சோன்னு நெருப்பு மூட்டுங்க அப்படிங்கிறாரு. இப்போ பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க எல்லாரும் குதிங்க அப்படிங்கிறாரு. கோவம். அப்போ இவங்க எல்லாரும் சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த நெருப்பு பயந்து தானே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், மறுபடியும் நெருப்புலேயே குதிக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, பின்னாடி அவர் கோபம் தனிஞ்சு போய் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த நெருப்புல மட்டும் நீங்க குதிச்சிருந்தீங்க அப்படின்னா கியாமத் நாள் வரை நீங்க அதிலே இருந்திருப்பீங்க. கீழ்ப்படிவது என்பது நற்செயல்களில் தான் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல அமீருக்கு கட்டுப்படுறது இந்த விஷயம் வருது இல்லையா, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, தீனுன்னா என்னன்னு புரிஞ்சிருந்தா தான் இந்த இடத்துல முடிவு எடுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சட்டம் மட்டும் உனக்கு தெரியும், அமீர் கட்டுப்படுறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமீர் சொன்னா செய்யணும், இதை தாண்டி உனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் மாடு மாதிரி குதிச்சிருப்பாங்க, டபக் டபக் டபக்குன்ட்டு. நாமெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்று ரெண்டு தெரிஞ்சு வச்சு டபக் டபக்னு குதிச்சிருவோம், அமீர் கட்டுப்பட சொன்னாங்கன்ட்டு. அப்போ அமீரை எதிர்க்கிறதுனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மார்க்க கல்வி இருக்கணும். தீனுடைய விஷயம் என்ன, தீனுடைய ரூல் என்ன இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அது கம்பல்சரி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்க முடியும்.